தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திலே வாழ்ந்த நம்மை, அக்கிரமத்திலே வாழ்ந்த நம்மை தேவன் கிறிஸ்துவுடனே கூட நம்மை மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். மறுபடியும் நாம் பிறந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, மறுபடியும் பிறந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் நாம் மறுபடியும் பிறந்தவர்களாய் புது சிருஷ்டியா இருக்கிறோம். வேதம் சொல்கிறது, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, நற்கிரியைகளை செய்வதற்காகவே நம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மறுபடியும் பிறந்திருக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். பிரியமானவர்களே, இது தேவனுடைய ஈவு. பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நம்மை தேவன் உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். பிரியமானவர்களே, பாவத்தில் வாழ்ந்த நம்மை, அக்கிரமத்தில் வாழ்ந்த நம்மை தேவன் மீட்டெடுத்தார். அதை ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே இதற்காக மறுபடியும் பிறந்திருக்கிறோம், நற்கிரியைகளை செய்வதற்காக என்பதை அறிந்து நற்கிரியைகளை செய்வோம், நன்மைகளை செய்வோம். தேவ சித்தம் நன்மை செய்வது. நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்போது தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். ஹல்லேலூயா. மறுபடியும் பிறந்த நோக்கத்தை அறிந்தவர்களாய் நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் வாழ்வோம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை நாடுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா.